எல்லாருக்கும் வணக்கம். 2026ல நடக்க போற குரு பெயர்ச்சி பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த எல்லா சோர்சஸையும் படிச்சதுல இருந்து இது வெறும் ஒரு ஜோதிட நிகழ்வு மாதிரி தெரியல. இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆமா, நிச்சயமா. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே என்ன, அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, அதுக்கு நாம எப்படி தயாராகலான்னு அலசி ஆராய போறோம். கரெக்ட். இந்த பகுதியில நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிடத்துல குருனா யாரு, அவரோட பவர் என்ன, அப்புறம் 2026ல அவர் எந்த தேதியில எந்த ராசிக்கு மாறுறாரு, முக்கியமா கடகம் சிம்மம்னு 2 ராசிகள் அவர் பயணம் பண்ணும்போது பொதுவா என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது 12 ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியா என்ன பலன், என்ன பரிகாரம்னு பார்க்க போறோம். ஆமா, அந்த குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் ஒருத்தரா இல்ல வேற வேறயா? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். அப்போ முதல் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். புராணத்திலையும் ஜோதிடத்திலையும் குருவோட இடம் என்ன, அவரை ஏன் இவ்ளோ முக்கியமா பாக்குறாங்க, அவரை தேவகுரு பிரகஸ்பதினு சொல்றாங்க இல்லையா? ஆமா, நவக்கிரகங்கள்ல இவர்தான் முழுமையான சுபக்கிரகம். அதாவது a complete benefic planet. ஓகே. இவரோட பார்வைப்பட்டாலே போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அறிவு, ஞானம், பணம், ஆன்மீகம், குழந்தை பாக்கியம்னு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இவர்தான் அதிபதி. அப்போ ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அதுதான் காரணம். நீங்க சொல்றத பார்த்தா குரு என்பவர் வெறும் கிரகம் மட்டும் இல்ல, ஒரு வழிகாட்டியோட குறியீடாகவும் இருக்கிறாரு. அந்த வழிகாட்டுதலை இழந்தா இந்திரன் மாதிரி பெரிய ஆளே தடுமாறிடுவாங்கன்னு ஒரு கதை கூட நம்ம சோர்சஸ்ல இருக்குதே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது. ஒரு சமயம் தேவலோக சபையில இந்திரன் ரொம்ப கர்வத்தோட உட்கார்ந்திருக்கான். அப்போ தேவகுருவான பிரகஸ்பதி சபைக்குள்ள வர்றாரு. வழக்கமா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கிற இந்திரன் அன்னிக்கு அதிகார போதையில அசையாம உட்கார்ந்திருக்கான். தன் குருவையும் மதிக்காம இருந்துட்டான். அப்புறம் என்னாச்சு? பிரகஸ்பதிக்கு அது பெரிய அவமானம். அவர் எதுவும் பேசல, அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. தேவர்களை விட்டும் விலகி தலைமுறைவாயிடுறாரு. ஓ, குருவோட வழிகாட்டுதல் இல்லாததால தேவர்களோட சக்தியெல்லாம் குறைஞ்சு அசுரர்கள் கிட்ட நடந்த போர்ல படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆணவம் கண்ணை மறைக்கும் போது குருவோட ஆசீர்வாதம் கிடைக்காதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். கரெக்ட். வழிகாட்டி இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பல் மாதிரி தான். ரொம்ப ஆழமான கருத்து. இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த குரு 2026ல எப்படி பயணம் பண்ண போறாரு, தேதிகள் நேரமெல்லாம் நம்ம கிட்ட துல்லியமா இருக்கு. இப்போதைக்கு, அதாவது ஜூன் 2, 2026 வரைக்கும் குரு மிதுன ராசியில இருப்பார். சரி. சரியா ஜூன் 2ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு அங்கிருந்து நகர்ந்து கடக ராசிக்குள்ள நுழையிறார். இதுதான் இந்த பெயர்ச்சியோட முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டம். ஒரு நிமிஷம். கடக ராசிக்கு வர்றது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றீங்க? அது குருவோட உச்ச வீடுன்னு சொல்றாங்க இல்லையா? உச்சம்னா என்ன? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா? ஸ்பெஷல் பவர்னு சொல்லலாம். உச்சம்னா எக்ஸால்டட், அதாவது ஒரு கிரகம் தன்னோட முழு பலத்தோட உச்சக்கட்ட சக்தியோடு இருக்கிற இடம். ஓ, தன்னோட பீக்ல இருக்கிறது. ஆமா, குருவுக்கு கடக ராசி தான் அந்த மாதிரி ஒரு இடம். அதனால